மாணவர்கள் நலன் கருதி காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் தலைவர் அருணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 5 நாட்கள் அறிவிக்கப்பட்ட விடுமுறை போதாது என்றும் அக்டோபர் 3, 4 ஆகிய தேதிகளிலும் விடுமுறை அறிவித்து அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளுக்கான காலாண்டு தேர்வு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் நல கூட்டமைப்புடைய தலைவர் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோ அப்டேட்டை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும். வரக்கூடிய அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கணும். 5 நாட்கள் விடுமுறை பத்தாது அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான கோரிக்கை ஏற்கனவே நேரடியாக நியமனம் பெற்ற அந்த முதுகலை ஆசிரியர்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பிஜி டீச்சர்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோவும் நம்ம சேனல் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக இந்த காலாண்டு தேர்வுக்கான விடுமுறையை குறைந்தது 9 நாட்கள் வேண்டும் அப்படின்னு தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ரிக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை இது சம்பந்தமான ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை ஓரிரு நாட்களில் வெளியிட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குறைஞ்சது 5 நாள் விடுமுறை கொடுக்குறாங்க. அதுலேயுமே ஒரு சில பள்ளிகள் 2 நாள் 3 நாள் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. மாணவர்களுக்கும் நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸுமே 4 கிளாஸ் போகும்போது அந்தந்த வகுப்புக்கான அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வேல்யூஷன் பண்ணி மாணவர்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ விடுமுறை பத்தாது, நிறைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போகணும். ஸோ அனைத்து ஆசிரியர் சங்கங்களையுமே பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. 2 சங்கங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு ஏற்கனவே ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க. இது சார்ந்து இன்னும் பல சங்கங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கையை கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை 9 நாட்கள் அனைவருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பள்ளி கல்வித்துறையுடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் இன்னும் ஓரிரு நாட்களில் வரலாம். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க.